இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா நடத்திய தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் கத்தாரில் உள்ள அமெரிக்க ராணுவ தளம் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தியது. மேற்காசிய பிராந்தியத்தில் அமெரிக்க ராணுவத்தின் மிகப்பெரிய மூலோபயமாக விளங்கும் கத்தாரில் உள்ள அல் உய்தேத் விமான தளம் மீது ஈரான் 10 ஏவுகணைகளை வீசியதாக கூறப்படுகிறது. இதில் 7 இடைமறிக்கப்பட்ட நிலையில் 3 ஏவுகணைகள் சரியாக இலக்கை தாக்கியதாக கூறப்படுகிறது. இந்த விமானத்தளம் குடியிருப்பு பகுதிகளை விட தொலைவில் இருப்பதால் பெரிய பாதிப்பு ஏதும் ஏற்படவில்லை என கூறப்படுகிறது. ஆனால் கத்தார் தலைநகர் தோஹாவில் குண்டு சத்தம் கேட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. அமெரிக்காவுக்கு எதிரான இந்த தாக்குதலுக்கு ஆபரேஷன் பஸ்ரத் அல் பைத் என பெயரிடப்பட்டுள்ளதாக ஈரான் அறிவித்துள்ளது. தாக்குதலுக்கு முன்னதாக கத்தார் வான்வெளியை மூடியிருந்த நிலையில் ஐக்கிய அரபு அமீரகம், பஹ்ரைன், எகிப்து, குவைத், ஜோர்டான், லெபனான், ஈராக் மற்றும் சவுதி அரேபியா தங்கள் வான்வெளியை மூடியுள்ளன. அண்டை நாடான பஹ்ரைனில் சைரன் ஒலி எழுப்பப்பட்டு முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டது. கத்தார் மட்டுமின்றி சிரியா, ஈராக் நாட்டில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்களையும் ஈரான் தாக்கியுள்ளது. சிரியாவில் உள்ள அமெரிக்க ராணுவ தளத்தின் மீது ஒரு ஏவுகணை தாக்குதலும், ஈராக் மீது ஒரு ஏவுகணை தாக்குதலும் நடத்தப்பட்டுள்ளது. இதனிடையே இந்த பதற்றமான சூழல் காரணமாக மத்திய கிழக்கில் அதிக அளவிலான ராணுவ படையை அமெரிக்கா நிறுத்தியுள்ளது. மேலும் கத்தார் நாட்டில் தமிழர்கள் உட்பட 7.45 லட்சம் இந்தியர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். அவர்களை எச்சரிக்கையாக இருக்குமாறு அறிவுறுத்திய இந்திய தூதரகம் வீட்டிலேயே இருக்குமாறும் கத்தார் அதிகாரிகளின் வழிகாட்டுதல்களை பின்பற்றுமாறும் கேட்டுக் கொண்டுள்ளது. அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுத்திருக்கும் ஈரானின் நடவடிக்கையால் மத்திய கிழக்கில் பதற்றம் அதிகரித்து காணப்படுகிறது. கத்தாருக்கு லெபனான் பிரதமர் நவாஸ் சலாம் விமானத்தில் சென்று கொண்டிருந்த நிலையில் ஈரானின் தாக்குதலை அடுத்து அவரது விமானம் பஹ்ரைனில் தரையிறக்கப்பட்டது. அமெரிக்காவின் ராணுவ தளங்களை குறிவைத்து கத்தார், சிரியா, ஈராக்கில் தாக்குதல் நடத்தியுள்ள ஈரானுக்கு ஐக்கிய அரபு அமீரகம் கண்டனம் தெரிவித்துள்ளது. ராணுவ நடவடிக்கைகளை தவிர்க்குமாறு ஈராக் கோரிக்கை விடுத்திருக்கிறது. பயங்கரவாதத்தை ஈரான் ஆதரிப்பதாக கூறி ஈரானின் 3 அணுசக்தி நிலையங்கள் மீது கடந்த ஞாயிற்றுக்கிழமை அமெரிக்கா தாக்குதல் நடத்தியது. தகுந்த பதிலடி கொடுக்கப்படும் என்று ஈரான் எச்சரித்திருந்த நிலையில் நேற்று இரவு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.